உடுமலைப்பேட்டை தாய்க்கொரு பணி நேர்ந்தால் மகற்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பணி நேர்ந்தால் கருப்பசாமியின் அருளால் தன் மகள் எனக்கு கிடைத்தாள் என்ற பேரன்புடன் காண வந்த மகன். கால் எழுத்தோம் உட்கார். அந்த செல்ல குடும்பம் உலகத்தில் மனிதன் எந்த ஒரு வார்த்தைகளை சொன்னாலும் உள்ளம் அறிந்து, சூழ்நிலை அறிந்து, அடுத்து நிகழப்போவது என்னென்பதை, எப்படி நிகழ்ந்தால் சரியாக இருக்கும் என்பதை உணர்ந்துதான் அறிவாளிகளும் ஞானிகளும் பேசினார்கள். உண்மையா இல்லையா? சாதாரண மனிதன் பேசலாம்னா எதையும் எதிர்பார்க்காம பேசிடலாம். பண்பட்டவன், பக்குவப்பட்டவன், முக்காலங்களையும் உணர்ந்து சொல்லுகின்ற ஞானி பேசலாம்னா இந்த நிகழ்வால் அடுத்து என்ன நடக்கும் என்பதை உணர்ந்துதான் பேசணும். எடுத்தோன்னு கவுத்தோன்னு புகழ் உணர்ச்சியில வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா மாட்டிக்கிறோம். புரியுதா? அதனால எல்லாம் தெளிவாக சொல்வோம், தெளிவாக நடத்துவோம். கால் விட்டு வரலாம். இல்லை சாப்பிட்டு சாப்பிட்டியா? வரிவகுத்த புலியை சிறு புழுவும் கொல்லும், கரிபெருத்த யானையை சிற்றெரும்பும் வதைக்கும், வருங்காலம் அறிவோரும் மதிமயங்கி நிற்பார். இவைகளெல்லாம் விதிகாட்டும் வழிகளாகும். புரியுதா? என்ன புரிஞ்சுது? பெரிய புலி யாரையும் கொண்டு வரும். புலின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு கிளி வரும். அப்படிப்பட்ட புலிய ஒரு சிறு புழு காத்துக்குள்ள போய் இருந்து கொண்டு வரும். அதான் வரி வகுத்த புலியை சிறு புழுவும் கொல்லும், கரிபெருத்த யானையை. உடம்புலே பெரிய அளவில் பெரியது எது? யானை. அந்த யானையை கண்ணுக்கு கூட புறப்படாத சிற்றெரும்பு கொண்டு விதி. வரும் காலம் அறிவோர் மதிமயங்கி நிற்பார். நாளை நடப்பது என்னென்று சொல்லுகின்ற ஞானியர்கள் கூட ஆசைக்கோ உணர்ச்சி வசத்திலேயோ புகழுக்கோ தன் மதியை பறிகொடுத்து விட்டார்கள் என்றால் அவர்களும் மதிமயங்கி விடுவார்கள். அதை போல இந்த விஷயத்தில் மனிதன் எல்லோருமே விதியினுடைய சக்கரத்தில் சுழந்தவர்கள் தான். விதியின் சக்கரத்தில் சுழந்தவர்கள் தான். தெளிந்த அறிவு இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளாலும் ஒரு சில அன்பு பாதங்களாலும் மதியையும் மனதையும் பறிகொடுத்து தன் வாழ்வில் பல்வேறு குழப்பங்களை சுமந்தவர்கள் தான். உனக்கு புரியும் நினைக்கிறேன். சரிண்ணா? அதனால அந்த வாழ்க்கை இனி சரியா தவறா அப்படி என்று உள்மனதுக்குள்ள ஒரு எண்ணமும், பெற்றோர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில முடிவும் எடுத்துக்கொண்டு இப்ப என் முன்னால உட்கார்ந்துருக்க. என்ன மகளே? ஆனா உள்மனதில் இருக்கக்கூடிய சிந்தனை ஏமாற்றத்தை தழுவி இருக்கு. புரியுதா? புரியலையா? ஏமாற்றத்தை தழுவி இருக்கு. அந்த ஏமாற்றம் நமக்கு நடந்த நம்பிக்கை துரோகமா? நாம சரியாகத்தான் இருந்தோமா? எப்படி இந்த நிகழ்வு ஏற்பட்டது என்பதை பற்றி புரியாமல் உன்னுடைய சுய வாழ்க்கையில இப்போ மனதுக்குள்ள உள்ளுக்கு அழுது வெளியே சிரித்துக் கொண்டு என் முன் இருக்கின்றாய். தாத்தா சொல்லு தப்பு இருக்கா? ஆனா இனிமேலும் அந்த சங்கிலி நம்மை தொடர்ந்து கொள்ளுமா அல்லது தொடராது துண்டித்து விடுமா? எப்படி இந்த வாழ்க்கை நடக்கும் என்பதை பற்றிய ஒரு சில குழப்பமான கேள்வி இப்பொழுது உள்ளத்துக்குள் இருந்து ஒன்று அமைதி இல்லாமல் உறங்க விடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறது. ஆனா இனிமேல் அது தொடராது. அது பாதை மாறிய பயணங்கள்.
அதனால இனி இறைவன் கொடுக்கின்ற வாழ்வை புனிதமாக கருதி கொண்டு உள்ளத்தை அமைதிப்படுத்திக் கொள்வதே சாலச் சிறந்தது. சரியா? அதனால மனதை பக்குவப்படுத்திக்கணும். உன்னுடைய உணர்வுகளுக்குள் இப்பொழுது இவங்களோட சேர்ந்து இருக்கிறதுலயும் முழு நிம்மதி இருக்காது. தனிமையிலே நீ போய் சென்ற இடத்தில் போய் இருக்கலாம்னாலும் அங்கேயும் உனக்கு தெளிவு நிம்மதி இருக்காது. இவைகளையெல்லாம் விட்டு விட்டு தனிய பெயரலாம் நினைச்சா நீ ஒரு ஆம்பளையும் கிடையாது, ஒரு பெண்மகள். அதனால இந்த 3 சர்க்கத்திலும் உனக்கு எந்த திசையும் சரியாக இல்லை. இப்பொழுது உனக்கு ஒரே ஒரு தூண், திக்கில்லாத ஒரு பறவைக்கு கப்பல் கிடைத்தது போல், ஓட்டை படகில் சென்று கொண்டிருக்கும் ஒருவனுக்கு ஒரு துடுப்பு கிடைத்தது போல், இப்போ உன்னை காப்பாத்துறதுக்கு இந்த கருப்பசாமிங்கிற ஒரு தெய்வம் மட்டும்தான் உன் முன்னால உட்கார்ந்துருக்கேன். அதனால உன்னுடைய கண்ணீரை துடைப்போம். நடந்து போன்ற துயரத்தை அறுத்து விட்டு இனி புனிதமான நிம்மதியை கொடுக்க உனக்கு நல்வாழ்வு அமைச்சு தாரேன். கால விழுத்துவா. வரலாம். மனமூறு குரங்கு ஒரு பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. முத்துராமன் சார் நடிச்ச படம் நினைக்கிறேன், பழைய காலத்து படம். மனம் சில சமயத்தில் நம்மளை ஒரு சில இடங்களுக்கு இழுத்து செல்லும். அறிவு போகாதே என்று உள்ளே தடுக்கும், விதியோ அதுக்கு முன்னின்று நம்மளை கயிறாக இழுக்கும். இவைகளெல்லாம் நிதானப்பட்டால் மட்டும்தான் நமது வாழ்வு புனிதப்படும். ஆகையால் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். மனதுக்கு கட்டளையிடுவோம், அறிவை திருத்துவோம், என் அருள் சக்தியால் உன்னை நிறுத்துவோம். பக்கத்துல வா. கருப்பத்தை கூப்பிடுப்பா கருப்பசாமிய. வெற்றி ஆயாச்சு. நல்லாரு. இனி என் சக்திக்குள் கட்டுப்பட்டு இருப்பாயாக. வெற்றி அடைவார். இந்த மகனே, இந்த போன்ல எதுவும் மெசேஜ் வருதான்னு அடிக்கடி தொடர்ந்து நீ பார்க்குற. அதனால நிதானமாக இருப்பாயாக, நிம்மதியாகவும் இருப்பாயாக. புனிதமடைவாயம்மா. பிள்ளைக்கு நல்வாழ்வை தாரேன், எல்லாருக்கும் வெற்றியை தாரேன். சந்தோஷமா இருங்க, ஆனந்தமா இருங்க. கருப்பசாமி அதே உடுமலைப்பேட்டை தன்னுடைய தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்ன தொழில்? வேப்பிலை மணக்கு. வேப்பிலை மணக்கு. உனக்கு அங்க எனக்கு இங்க வா. அவரு தான் உனக்கு என்ன வேப்பையில மணக்கப்பா. பக்கத்துல எந்த அம்மன் கோயில் இருக்கு? காலைல விட்டு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இது சாத்வீகமான காமாட்சி, பழி வாங்கும் காமாட்சி கிடையாது. ஏன்னா ஒரு காலத்துல சோழ பெருந்தகையிலே சோழ நாட்டில் காமாட்சி அம்மனுக்கு கடாய் விட்டுற பழக்கம்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு. இந்த காமாட்சி சிறி சக்கர நாயகி, பழி வாங்காமல் புண்ணியமாக இருக்கும் தெய்வமாக இருக்கிறார். இப்போ உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்துக்கு போனேன். 6 மாதங்களாக உனக்கு கடன்களும் உன்னுடைய பொருள்கள் விலை போகாத விஷயமும், உன்னுடன் பணி செய்யக்கூடியவர்கள் ஏதோ உனக்கு துரோகமான தவறு செய்கிறார்கள் என்ற எண்ணமும் உன் உள்ளத்தில் இருக்கிறது. செஞ்சது உண்மையா? உண்மைதான். பணி நீ கலக்கிறேன்டா. அதனால இந்த தொழிலுக்கு ஒரு தவறு நடந்திருக்குமோ, மாந்திரிகத்தால் குறைகள் நடந்திருக்குமோ என்ற சிந்தனை. நடந்தது உண்மை. அது யார் என்று கேட்பதை விட அந்த முடக்கத்தை தீர்த்து தருவது என் கடமை. அது மட்டும் இல்லாம ஒரு பேங்க்ல இருந்து அடிக்கடி பேசுறாங்க. அங்க அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம ஓடி ஒளிதது மாதிரியும்
மனதை கஷ்டப்படுத்தி இப்ப வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஈக்குவலா ஒரு டாக்குமெண்ட் குடுக்கலாமான்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அதுக்கு ஈக்குவலான சொத்து இல்லையே. அதனால இந்த விஷயத்த பூர்த்தியாக்கி தெளிவு பண்ணி தாரேன். வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு தொண்டை கழுத்து சம்பந்தமான வலி உபாதை அவைகள்லாம் இல்லாம காப்பாத்தி தரேன். வேற என்னப்பா வேணும்? வெற்றியாக்கி தரேன். ஆவணிக்குள்ள அமையும். செல்வாக்கா இருக்க வரைக்கும் வெற்றியை தரேன். நல்லா இருப்பா. வாழ்க. கர்மசாமிக்கு அதே உடுமலைப்பேட்டை பகுதி தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யார்? எந்த பிள்ளை? எங்க இருக்கா? என்ன செய்யறான்? மங்களம் அருள். ஆத்திரப்படக்கூடாது தம்பி, அவசரப்படக்கூடாது, நிதானம் பெறுவாயாக. உட்கார் பார்க்கலாம். கல்யாணம் ஆயிடுதா? காலில் விழுந்து வரலாம். காலில் விழுந்து வரலாம். மகன் பக்கத்துல குறை இருக்கான்னு பார்த்தேன். அப்படியெல்லாம் இல்லை. ஆனா இந்த தை மாதத்துக்கு உட்பட அடுத்த ஒரு புனிதமான வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். அது யார் தருவான்னு கேட்டேன். மதுரையிலிருந்து மீனாட்சி வந்தா. அதான் மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி என்று பாடினேன். மதுரை எல்லையில் உள்ளவங்க சென்னை பட்டணத்துல பணி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அங்க இருந்து ஒரு நற்செய்தி வரும். அதுல அந்த மங்களகரமான காரியம் நடக்கும். வெற்றியாகி தரேன். இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க தொழில அவனுக்கு எந்த குளறுபடியும் வராது. வேற என்ன வேணும்? உடம்புக்குன்னா இடுப்புக்கு கீழே உடம்பு சரியில்லை. சரிண்ணா? அந்த ஸ்தானத்து பக்கத்துல வலி உபாதை, கிட்னி சம்பந்தமான உபாதைகள் இருக்கு. அதான் எடுத்த உடனே அந்த பாயிண்ட்டுக்கு வந்தேன். நான் குணமாக்கி தரேன். என்னை தனியை பார்த்துப்போப்பா. சரியா? சின்ன பையனை பத்தி அடுத்த உத்தரவுல பேசுவோம். பக்கத்துல வரணும். நான் வரம் கொடுக்குறவன் எட்டி வந்து கொடுக்க கூடாது. என் கிட்ட வந்து வாங்கணும். கர்மசாமி, ஆமா அப்படியா? வந்தவாசி. எல்லாருமே இந்த உலகத்துக்கு வந்தவாசி தான். என்ன வந்தவாசி தானே? எல்லாமே இந்த உலகத்துக்கு வந்தவாசி தானே? இடி இடிச்சு மழை பொழிஞ்சு எல்லாம் ஒண்ணாச்சு. இன்னைக்குதான் இவரை வந்தவாசில இருந்து கருப்பசாமி கூப்பிட்டுருக்கான். ஆனா இவர் பலமுறை இந்த கோயிலுக்கு வந்து என்னை தரிசனம் பண்ணி விபூதி மட்டும் வாங்கிட்டு போய்கிட்டே இருந்திருக்கிறார். அந்த எண்ணங்களுக்கு பரிசாக இவருடைய மகனுக்கு ஹோண்டா கம்பெனியில வேலையை வாங்கி கொடுத்தான் கருப்பசாமி. உண்மையா இல்லையா? அந்த வேலையை வாங்கி கொடுத்த மகிழ்ச்சியில அடுத்த மகனுக்கு உடல்நிலையை நல்லாக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்க வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உலக வாழ்க்கையில் கணவன் மனைவியாக காட்சியளிக்கிற பாக்கியம் என் பிள்ளைகளுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வும் மனதுக்குள்ள இருக்கு. இருக்கா இல்லையா? இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. டாக்டர் எழுதி தந்த ஆயின்மெண்ட்டை மாத்தி இன்னொரு ஆயின்மெண்ட் வாங்கினீங்க. என்னதுடா அது? முதல்ல எழுந்த ஆயின்மெண்ட்டுக்கும் மற்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்க. அப்படியா? அப்ப அந்த ஆயின்மெண்ட் பழையது போடல நீ பத்தியா? கால் வந்துட்டோம். முருகா, நீ நினைச்சா நடக்காதா? ஏன் நடக்காது? நடக்கும். அருணகிரிநாத சுவாமி அடிக்கடி அவரை பத்தி தான் பேச வேண்டியிருக்கு. அருணகிரிநாத சுவாமி என்ன செஞ்சார்? அவருக்கு பிறவி நோய்னு ஒரு நோய் வந்துருச்சு. பிறவி நோய்னா என்ன நோய்? மனிதனால் தீர்க்க முடியாத ஒரு நோய், குஷ்டரோகம். இனிமேல் மனைவி முதல் யாரும் நம்மளை மதிக்க மாட்டார்கள்.
இந்த உலகத்துல இருக்க வேண்டாம் நினைச்சு திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழே விழுந்தார். முருகப்பெருமான் ஒரு ஓதுவார் ரூபத்துல வந்து அவரை தாங்கி பிடிச்சுக்கிட்டார். உடனே அருணகிரி சொன்னார், 1000 பாவம் செய்தவன் நான், என்னை ஏனப்பா காப்பாத்தினாய். உடனே அவர் சொன்னார், அருணகிரி, 1000 காக்கை கூடி இருந்தாலும் ஒரு கல்லை விட்டு எரிந்தால் அது நிற்குமா? அத மாதிரி நீ 1000மே பாவம் செய்தாலும் என் கண் பார்வாய்க்கு முன்னால் அந்த பாவம் நான் நிக்காதுடா, உன்னை நான் காப்பாற்றுவேன். எப்படி ஐயனே, இந்த குஷ்டரோகத்திலிருந்து என்னை எப்படி உங்களால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அருமையாக பதில் சொன்னார், நானே சதமென்று சும்மா இரு சொல்லறேன்னு சொன்னான். நான் தான் தஞ்சம்னு தவம் இருக்க ஆரம்பிச்சிருடா. அப்படி ஆரம்பிச்சேன்னா உன்னுடைய உள் உணர்வில் தோன்றுகின்ற ரத்தத்திலிருந்து உணர்ச்சி நீர்களிலிருந்து அத்தனையும் வற்றி உன்னுடைய குஷ்டரோக புண்களெல்லாம் சுக்கா உணர்ந்துரும். அந்த நோய் இருக்க இடம் தெரியாம போயிருந்தார். அப்படி தன்னை மறந்து ஓம் முருகா முருகான்னு உள்ளத்துக்குள்ளேயே சொல்லி, வெளில வாய் விட்டு சொல்லல, எவனா சொன்ன வர என்னது, சும்மா இரு சொல் அற, சொல்லாத ஆனா உள்ளத்துக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னாரு. அப்படி நினைத்து நினைத்து உணர்ந்து உணர்ந்து உள்ளுக்குள்ளே சிந்தித்து சிந்தித்து உடல் முழுக்க இருந்த குஷ்டரோக நோயெல்லாம் அப்படி வத்தி ஒரு சொட்டு நீர் சலனமும் இல்லாமல் இருந்த புண்களெல்லாம் வைரம் போல் காய்ந்து உணர்ந்து இருக்க இடம் தெரியாம போயிடுது. இந்த உலகத்துக்கே எம்பெருமான் முருகனை பற்றி 16,000 திருப்புகள் எழுதினான். முத்தை தெரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்திக்குறு வித்துக்குறுவரை என ஓதும் என்னும் திருக்குறளில் இருந்து 16,000 திருக்குறள் எழுதினார். திருப்புகழ். அவனுக்கு வர கொடுத்தது யாரு? யார் வர கொடுத்தா? முருகப்பெருமான் கொடுத்தார். அதே போல உன்னுடைய நுண்ணறிவில் நீ போய் டாக்டரை கேட்கும் பொழுது இந்த நோய் தீராது, இது சோரியாசிஸ் வகையை சார்ந்தது அப்படிங்கிற வாசகத்தை சொன்னார் இல்லையா? அதனால உன் மனதுக்குள்ள ரொம்ப வேதனை, வெளியில சிரிப்பு, பெற்றோர்களுடைய மனம் புண்படக்கூடாது என்பதற்காக உன்னை நீ அலங்காரம் செய்து கொண்டு இருக்கிறாய். சில வேளைகளில் நாம் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் உன் உள்ளத்தில் தோன்றுகிறது. இப்படிப்பட்ட வேதனையெல்லாம் ஓடுது. உண்மையா இல்லையா? கால் பண்ணுவா முருகா, இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது உன் மனம் புண்படுமோ அப்படி என்று நான் நினைத்தால் அது தவறு. இந்த இடத்துல அந்த நோயை பற்றி சொல்லி அதை உன் உள்மனதில் இருக்கக்கூடிய களங்கம், கவலை, அதை பற்றிய சிந்தனைகள் அனைத்தையும் அறுத்து எடுத்துவிட்டு என் திருநாமத்தை உன் உள்ளார உணர்ந்து உன்னை உணர வைத்து உட்காரும் பொழுது இந்த நோய் உன் உடம்புல இருக்க இடம் தெரியாம போயிடும். அதனால தலையில் இருக்கின்ற அரிப்பு, உள்ளங்காலிலே இருக்கின்ற வெப்பத்தன்மை, கை கால்கள் தோல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீரும். இனிமேல் இந்த நோயை உனக்கு வராமல் காப்பாற்ற. அது எப்படின்னு தெரிய மாட்டேன் கேட்கற சாமி, நோய் தான் வந்துருச்ச, இனிமே எப்படி வராம காப்பாற்றுவீங்க? யாராவது கேட்டீங்களா? இப்போ 10 இடத்துல இருக்குன்னு சொன்னா 11வது இடத்துல வராது. புரியுதா? 10 இடத்துல இருக்குன்னு சொன்னா 11வது இடத்துல வராது. இருக்க இடத்திலேயே அதை வளர விடாமல் தடுத்து நிறுத்தி இந்த நோயால உனக்கு பாதிப்பு இல்லாம ஆகிட்டு இருந்தா போதும்லடா. காலம் உண்மை. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. பாப்பா இந்தா, அப்படி படிப்படியா உன் கண்ணுக்கும் கருத்துக்கும் தெரியாமல் இந்த நோய் மறைந்து விடும். இனி இந்த நோயால உனக்கு எந்த துன்பமும் இல்லை. பையனுடைய மாத சம்பளம் தான தர்மத்துக்கு கொடுக்கணும், வெற்றியாகி தரேன். செம்மையா இருக்கலாம். ஆனந்தமடைங்கள் மக்களே. கர்மசாமி காரியாம்பட்டி, அது வெள்ளக்கோயில் பக்கம். ஆமா, இன்னும் தள்ளியா? என்ன 15 நீயும் தான்.
இந்த பெண்ணடியாளுடைய உள்மனசு உள்மனதனுடைய தாக்கம் பாதிக்கப்பட்டிருக்கு. உள்மனதனுடைய தாக்கத்தில் உள்ள பாதிப்புக்கு பெயர் மன சிதைவு என்பது பெயர். இந்த மனச்சிதைவு தானா அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியாமல் வேற எதுவும் தீய சக்திகள் தன்னுடைய மேனியில் ஒட்டியிருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் உங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. ஆனால் இவள் ஒருவள் கொஞ்சம் தெளிவானவள். இவா மனத்துக்கு மட்டும் அவ ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாகவும் சில படித்த பண்பு மூலமாகவும் புரிந்து கொண்டதுல இது மனசு சம்பந்தமான நோயை தவிர இதுல வேற எதுவும் செய்வனை பேய் போன்ற விஷயம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் பார்க்கலாம் என்ற நோக்கத்தில் நீ பார்க்க வந்திருக்க. உண்மையா இல்லையா? கால் வந்து ஒரு மனிதன் அம்பத்தூர்ல இருந்து அவர் வீட்டுல மேல தங்கி இருக்கிற ஒருத்தருக்கும் அவருக்கும் பிடிக்கல. கதை சொல்லுன்னு நினைக்க கூடாது, அதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தமே இருக்கு. பிடிக்காத சமயத்துல மேல அவர் இருந்துகிட்டு ஒரு சின்ன மரக்கட்டையை அவர் வீட்டுக்குள்ளே தள்ளினார். கீழே இருக்கிற ஒரு வீட்டுக்காரர் நல்லா தூங்கும் பொழுது டக் டக்குன்னு சத்தம் கட்டுச்சு. நம்மளை தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணதாயா அவன் அப்படின்னு அவன் நினைச்சான். ஏன்? அவனுடைய மனது எதன் வழியில் சென்றது? மேல இருக்கிற நமக்கு எதிரி, நம்ம நிம்மதியா இருக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அதனால இந்த சத்தத்தை எழுப்பி நம்முடைய அமைதியை குறைக்கிறான் அப்படின்னு இவர் கற்பனை பண்ணார். அடுத்த நாளும் அதே சத்தம் கேட்டுச்சு. ஆனா மேல உள்ளவன் கட்டைய தட்டி விடல. ஆனா இவருக்கு அது கேட்டுச்சு. இப்ப நான் சொல்றேன், நீ ரொம்ப புரியுத. இவனை விட உங்க அப்பனை விட நீ தான் புரிஞ்சுக்கிட்டு வர. கேட்டது நம்மளுக்கு இது ஒரு டிஸ்டர்பா இருக்க அப்படின்னு அவர் உணர்ந்தார். 3ஆம் நாளும் அப்படி ஆயிடுச்சு. 4ஆம் நாள் இப்படி மாத கணக்குல கரெக்டா அந்த 2 மணிக்கு படார் தடார் அப்படின்னு ஒரு சத்தம். நீ நல்லா புரிஞ்சுக்கா, அப்பதான் உனக்கு விளக்கம் கிடைக்கும். புரியுதா? இந்த சத்தம் வந்தோடனே என்ன தேடி வந்தார். அப்போ என் கூட என்னுடைய பெட்ரூம்ல படுத்துக்க ஆரம்பியா, நானும் உங்க கூட படுத்திருக்கோம்னு சொல்லி சென்னையில நானும் அவரும் ஒரு பெட்ரூம்ல படுத்திருந்தோம். விடிய காலம் இருந்துச்சு. உமக்கு சத்தம் கேட்டுச்சான்னு கேட்டேன். கேட்டது. 2 மணிக்கு அந்த சத்தம் கேட்டது. எப்படி கேட்டது? மரக்கட்டைய பட்டார்னு தள்ளி விட்ட சத்தம் கேட்டது. அதே 2 மணிக்கு உங்க பேரை சொல்லி ஓ காளி காளி அப்படின்னு எழுப்புனே, அந்த சத்தம் உமக்கு கேட்டுச்சா அப்படின்னு நான் கேட்டேன். நல்ல தூங்குனேன், நீங்க சத்தம் மட்டும் எனக்கு எப்படி கேட்குங்க? அடே அப்பா, அம்பத்தூர்ல போட்ட மரக்கட்டை சத்தம் மயிலாப்பூர்ல கேக்கு, உன் கூட படுத்திருக்கேன், நான் உன் பேரை சொல்லி கூப்பிட்டேன், அந்த சத்தம் மட்டும் உனக்கு கேட்கலையோ அப்படின்னு நான் கேட்டேன். புரியுதா உங்களுக்கு? என்னது புரியுது உங்களுக்கு? அவருடைய மனசு முதல்ல அந்த சத்தம் வளர்ந்துச்ச, அதுல அவருடைய மனசு அடிக்ட் ஆயிடுது. அவர் மனசு அதை கற்பனை பண்ணி பிடிச்சுக்கிடுது. அந்த டைம் வரும்பொழுது அது பதிவானோன்னா அந்த டயத்துல கரெக்டா அதே சத்தம், அதே எண்ணம், அதே வேகம். இங்க பக்கத்துல நின்றுட்டு ஓ மாப்பிள, ஓ அண்ணன், இங்க சத்தம் கூட அவளுக்கு கேட்கறியா? 28 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ராசாவுக்கு காட்டுச்சான். அப்ப அவருடைய கற்பனையா இல்லையா? அவருடைய மனதின் மாயை. இதுக்கு பேர்தான் மனச்சிதைவு. இதற்கு பேர்தான் மனச்சிதைவு. அதை போல 1:45 மணில இருந்து 2:45 மணிக்கு உட்பட இவங்களுடைய மனதுக்கு பிடிக்காத ஒரு செயல்கள் சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்துருச்சு. அந்த செயலுடைய ஒரு இயக்கத்தின் ஒரு தன்மை மனதுல பதிவாகி அந்த டைம் வரும்பொழுது அந்த உணர்வுகள் வந்து தட்டுப்படுது. தட்டுப்பட்ட உடனே தூங்காம படபடப்பு உணர்வு, அப்படி ஒரு பேதரிப்பு. ஐயோ நம்ம ஏதோ அணிஞ்சு போடணும், ஏதோ ஒண்ணு நடக்கு, ஏதோ ஒண்ணு நம்மளை வந்து பிடிச்சுக்கிட்டு ஆட்டுது, நம்ம கண்ணுக்கு அது தெரியுது இது தெரியுது அப்படிங்கிற பல்வேறு தோற்றம், மனதினுடைய மாயையின் பிதட்டல், இவை அனைத்தும் தெரிகிறது. இதனால இவங்க நினைச்சுக்கிட்டாங்க ஏதோ ஒரு தீய சக்தி நம்மளை ஆட்டுவதாக இவங்க நினைக்கிறாங்க. ஆனா இது மனதின் அடித்தளத்திலே பதிந்து கொண்ட ஒரு வகையான பயம், ஒரு வகையான அதிர்ச்சி, பயம். இதனாலதான் இந்த பாதிப்பை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால இதுக்கு பேய்க்கு பாரு, பிசாசுக்கு பாரு,
தகடு எழுதி கட்டு மூஞ்சில தண்ணியை ஊத்துரு சொன்னா அது கோடிட்ட இடங்கள் நிரப்பிக் கொள்ளலாம். சரியா? அப்படி இல்லை. இது மனதினால் வந்த ஒரு ஆபத்து. அதனால இப்ப மனசு என்ன செய்யும்? தன்னையவே வாட்டும். செத்து போயிருவோமான்னு தோணும். தோணுதா? தற்கொலை பண்ணிக்கிடுவோம்னு தோணும். நம்ம சரியில்லைங்கிறது மாதிரி சிந்திக்க சொல்லும். இப்படியெல்லாம் எந்திச்சு உட்கார்ந்து பித்தா உட்கார்ந்துருப்போம். இது எல்லாம் என்னது? மனதின் கோட்டம். மனசு சரியில்லை. இவ்வளவுதான் விஷயம். இப்ப இவ்வளவு விளக்கமும் நான் சொல்லிட்டேன் மனோதத்துவ ரீதியா. இந்த மனதை அடக்குவது எப்படி அப்படின்னு ஒரு முடிவு இருக்கு. அத கர்மசாமிகிட்ட கேட்டு நான் ஒரு பொருள் தாரேன், அந்த பொருளை சரியாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லியும் தாரேன். மனதை அங்கே செலுத்த இங்கே மார்க்கம் தெளிவாக காலோன்னு சொல்லலாம். வெற்றி அடையும். நான் இங்க சாமி பார்த்துக்கிட்டு இருக்கிறத சென்னையில நிறைய மனோதத்துவ நிபுணர்கள் டாக்டர்கள்லாம் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லி 2 பேர் வந்தாங்க. வந்து எங்களுக்கு அந்த டாக்டர் ஐயா சொன்னாங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட சொல்லுங்கன்னு சொல்லி. என்னம்மா அவங்களே நிறைய படித்தவங்க எப்படிமா சொல்லுவாங்க? இல்லை, உங்களுடைய நடைமுறையும் உங்களுடைய ஆன்மீக முறையும் மன ரீதியாக பக்குவப்படுத்தக்கிட்ட ஒரு ஞானத்தில் இருக்கு, அதனால உங்கள் ஆசீர்வாதம் தேவை என்று எங்களுக்கு சொல்லிவிட்டாங்க ஐயா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. புரியுதா? அதனால கொஞ்ச நேரத்தில் இவங்களுடைய மனதை நான் சரியாக்கட்டுமா? கொஞ்சம் தான் தள்ளி போங்க. நீ மட்டும் அங்கே தள்ளிடுமா? கொஞ்சம் தள்ளிடுறா. இதை போய் அங்கே தள்ளி நிமிர்ந்து உட்காருடா. மூச்சை 5 முறை இழுத்து விடு. கண்ணை முடிக்கான். இன்னும் நிமிரல. கூறு விடக்கூடாது. தம் அடக்காம இயற்கையா 5 முறை மூச்சை இழுத்து முழுசா அனுப்பணும். இன்னும் கண்ணை மூடலையே. இப்போ நான் விரண்டு கொடுக்குற சத்தத்தை கரெக்டாக கவனிச்சு கேட்கணும். ஏச்சு கால் ஒன்று சொல்லலாம். எத்தனை முறை கிடைச்சுமா? இன்னும் 2 முறையும் நீ கவனிக்கல. உன் மனசு வேற இடத்துல போயிடுது. கால் ஒன்று உட்காரலாம். இப்பவும் கண்ணை முடிக்கலாம். கண்களை முடிக்கலாம். குடிக்கலாம். மன உணர்வுகள் மாறும். நீ தூங்க ஆரம்பிக்கும் பொழுது நான் இப்ப சத்தம் கொடுத்தனே, இந்த சத்தம் உன்னுடைய இதயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். 1:45 இருந்து 3 மணி வரை இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உனக்கு தூக்கம் தானா வந்துடும். அப்படி மெல்ல மெல்ல உன்னை சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். இந்த கனி எப்பொழுதும் கையில் இருக்கணும். போகும்போது ஒரு பொருள் வாங்கிட்டு போங்க.
கால் வந்துட்டு வரலாம். இங்க வாமா. ஏதோ ஒரு கேள்வி கேட்க போறியா? என்னமா அது? மனுஷனுக்கு இனி குழப்படியே இல்லை. மனசை மாத்தியாச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தெளிவாக கட்டுப்பட்டு இருக்கலாம். வீட்டுல கவலைப்பட வேண்டாம். தைரியம். அந்த கவலையிலிருந்து விடுபட்டுடலாம். அவனுக்கு வேலை ஆவணி மாதத்துக்கு உட்பட ஒரு தெளிவு கிடைக்கும். இவளுக்கு கவர்மெண்ட் போஸ்ட் கிடைக்கும்னு உத்தரவாயிருக்கு. அதனால இவங்க 2 பேரை பற்றிய கவலை உனக்கு தேவையில்லை. நீங்க இருந்து நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துட்டேன். இனி உன் மனக்கவலையை துறவிட்டு என்னை மட்டும் பிரார்த்தனை செய். எல்லாம் வெற்றியாகும். அந்த கடையில் போய் ஒரு படம் வாங்கிட்டு வாங்க. போட்டா நல்லா சரி வாமாங்க. காப்பாற்ற அன்னைக்கு ஒரு படம் வாங்கினீங்களோ? அடுத்து பார்ப்போம். அதை பற்றி அடுத்த உத்தரவுல அது படம் வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்து வாங்க. நினைச்சுக்கலாம். கவலைப்படாமல் இருக்கலாம். சரியா?